Hi friends, welcome to my Annam kitchen. இன்றைக்கி நம்ம சுவையான chettinadu நண்டு மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நண்டு மசாலா நம்ம வீட்டிலே ரொம்ப எளிமையாக செய்யலாம். பிகினர்ஸும் இது இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல சுவையான ஒரு நண்டு மசாலா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுத்தம் பண்ணின நண்டு 500 கிராம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இதை ஊற விட்டுடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கியதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் மிளகாய் இருந்தால் ஒரு 5 போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. கூடவே 2 தக்காளி நறுக்கியது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் மசாலா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கற்பாசி இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கியே சேர்த்துக்கலாம். கைவிட நல்லா கிளறிட்டே இருக்கலாம். கூட ஒரு தக்காளி நறுக்கியே சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுது பேஸ்ட்டாக இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்து கிளறிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச நம்ம இந்த நண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஒரு 50 கிராம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே சுவையான chettinad நண்டு மசாலா வெந்துடுச்சு.
இது பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நல்ல காரசாரமாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெந்து தயாராகிடுச்சு, பரிமாறத்துக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.